கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு 10,000 ரூபாய் எடுத்து ஒரு டப்பால போட்டு வைக்கிறீங்க. அதை அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் வெளியில எடுக்க போறீங்க. அன்னைக்கு வெளியில எடுக்கும் போது நீங்க வச்ச 10,000 ரூபாய் அப்படியே கிடைச்சிருச்சுன்னா பரவாயில்ல. சப்போஸ் அதை விட கம்மியா கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னொருத்தர் அதே 10,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியால போட்டு வைக்கிறாரு. 5 வருஷம் கழிச்சு எடுக்கும் போது அவருக்கு எப்படி இருக்கும்? இந்த சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எல்லோருக்குமே மணியை சேவ் பண்ணணும்னு தெரியும். பட் எங்க பண்றோம் நாமெல்லாம்? பேங்க்ல, போஸ்ட் ஆபீஸ்ல, அதுவும் கேஷா. இது என்னமோ சேஃப் தான், பட் growth வருமா வராதா? இப்படியான கேள்வி எல்லாத்துக்குமே பதிலா தான் இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ வெல்கம் டு மோட்டிவ் இன்வெஸ்டர். ஃபர்ஸ்ட், சேவிங்னா என்னன்னு கத்துக்கோங்க. உங்க மணி சேஃபா வச்சுக்கிறதுக்கு பேர் தான் சேவிங்ஸ். இதை நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, பேங்க்ல போட்டு வைக்கலாம், இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல பண்ணி வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சோம்னா நம்ம கோல்டு கூட வாங்கி வைக்கலாம். சில பேர் அதை வீட்டுல ஒரு உண்டியலோ டப்பால கூட போட்டு வைப்பாங்க. இன்னும் எக்ஸட்ராஸ் நிறைய வழிகள் இருக்கு சேவ் பண்ணக்கூடிய வழிகள் எல்லாமே. இந்த மெத்தட்ல சேவ் பண்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்கே இல்லாத ஒரு சேவிங்ஸுங்க. ஆனா இதோட growth ரொம்ப 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 கம்மியா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல உங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கு தான் சேவிங்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க மணியை க்ரோ ஆக வைக்கிறதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். இது எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி, ஷேர் மார்க்கெட் மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கிறது, இல்லை அப்படின்னா ஸ்மார்ட்டாக யோசிச்சு எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாவில் லேண்ட் வாங்கி வைக்கிறது. இதுவெல்லாம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரில் வரும். பட் இதில் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கு. பட் லாங் டேர்மில் இது உங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டர்னாக கொடுக்கும். உங்களுடைய லாங் டேர்ம் கோலுக்கு சேவிங்ஸ் கை கொடுக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கற்றுக்கோங்க. சரிப்பா, சேவிங்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். சேவிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டி அப்படின்றது கன்ஃபார்ம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஸ்க் அப்படின்றது இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சேவிங்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோலை ஃபில் பண்ணும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு லாங் டேர்ம் கோலை தான் ஃபில் பண்ணும். சேவிங்ல உங்களுக்கு லோ ரிட்டர்ன் தான் கிடைக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஹை ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சேவிங் ஒரு ஸ்லோ growth-ஆ இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். அதே நேரத்தில் அது இன்ஃப்ளேஷனோடையும் எப்போதுமே போட்டி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டியதா இருக்கு. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு growth-ஆன வேலை தான் போய்கிட்டு இருக்கு. சேவிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 to 7% growth rate அப்படின்றது கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு -20%ல இருந்து +20% மேலே கிடைக்கும். இது ஸ்டேபிளா இப்போதைக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி, இன்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரியான சைட்லாம் உங்களுக்கு ஒரு 10 to 12% இந்தியாவில் இது வரைக்கும் ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எப்போதுமே உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றத மறந்துடாதீங்க. சொன்ன மாதிரி நீங்க போட்ட பணம் 20%க்கும் கீழே இல்ல ஒண்ணுமே இல்லாம கூட போகலாம், இல்ல 20%க்கு மேல நல்ல ஒரு growth-க்கும் வரலாம். அது மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து நீங்க அதை அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா, சேவிங்ஸ் மட்டும் பண்ணீங்கன்னா அது உங்க இன்ஃப்ளேஷன் கூட போட்டி போட்டுக்கிட்டு உங்க மணியை கில் பண்றதுலேயே தான் குறியா இருக்கும். இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சி சிச்சுவேஷனை சமாளிக்க மட்டும் நீங்க சேவிங் சைட்ல மணியை வைங்க. அது உங்களை கடனாளியாக விடாம காப்பாத்துறதோட உங்களுக்கும் பெரிய கான்ஃபிடன்ட் கொடுக்கும், கையில இவ்வளவு பணம் இருக்கே அப்படின்ட்டு. பட் ஃபியூச்சர் growth-க்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல தான் வரணும். இது உங்க மணியை மல்டிபிள் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃபியூச்சரையும் செக்யூர் ஆகவும் மாத்தும். ஸோ நீங்க சேவிங் மட்டும்தான் பண்றீங்க, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கப்பா எனக்கெல்லாம் சேவ் பண்றதா இல்ல இன்வெஸ்ட் பண்றதானே கன்ஃபியூஸா இருக்குதுப்பா அப்படின்னா, உங்களுக்காகவே சேலரி வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல சொல்லி இருக்கோம். என் ஸ்கிரீன்லயும் வரும், பார்த்து கத்துக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற எந்த மாதிரியான டாபிக்ல வீடியோ போடணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.